வணக்கம். நாம இன்றைக்கு பார்க்க போற பாடம் என்னன்னு சொன்னா வியாபாரம். இந்த பாடம் உங்களோட A-level சிலபஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய சான்ஸ்கள் இருக்கு. ஓகே. வியாபாரம். வியாபாரம் என்றா என்னன்னு சொன்னாகல்ல, கொள்வனவாளர் விற்பனையாளருக்கிடையே பொருட்கள், சேவைகளின் உரிமைகளை பரிமாற்றம் செய்யும் செயல்முறை. இன்றைக்கு வந்து எங்களுக்கு முக்கியமா 3 பாயிண்ட்ஸ் தான் நாங்க எடுத்துக்கொள்ளணும். வியாபாரம் என்றா என்னன்னு சொல்லி கேட்டு வந்தாகல்ல, டெஃபினிஷன் நாங்க முக்கியமா 3 பாயிண்ட்ஸ வச்சு குடுக்கணும். அது என்னன்னு சொன்னால, கொள்வனவாளர், விற்பனையாளர் இருக்கணும். ஒரு கொள்வனவாளர் இருக்கணும், ஒரு விற்பனையாளர் இருக்கணும். அது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து இங்க வந்து பொருட்கள், சேவைக்கு இடையில ஒரு உரிமை பரிமாற்றம், பொருட்கள், சேவை இருக்கணும். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று அது வந்து உரிமை பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கணும். இந்த 3 பாயிண்ட்டும் நாங்க உட்டுட்டு, இந்த வியாபாரத்துக்கான டெஃபினிஷன குடுத்தாகல்ல, அது வந்து அ பிழையா போய்த்திரும். வியாபாரத்த வந்து எங்களுக்கு 2ஆ பிரிச்சிடும். உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம். உள்நாட்டு வியாபாரம் சொன்னால ஒரு நாடொன்ற எல்லைக்குள்ள வியாபாரங்கள் நடக்கிறது தான் இந்த உள்நாட்டு வியாபாரம். வெளிநாட்டு வியாபாரம்னா நாடொன்ற எல்லைக்கு வெளிய. அது ஈஸி தானே அது தெரியும். அதுக்கப்புறம் வந்து உள்நாட்டு வியாபாரத்த வந்து 2ஆ பிரிச்சிடும். சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரம். வெளிநாட்டு வியாபாரத்த 2ஆ பிரிச்சிடும். ஏற்றுமதி வியாபாரம், இறக்குமதி வியாபாரம். அதுக்கான டெஃபினிஷன நாங்க பணிய போக்குல பார்க்கலாம். ஓகே. இப்ப நாங்க அடுத்து என்ன பார்க்கணும்னு சொன்னா, நுகர்வோருக்கு பொருட்கள் வந்து சேரும் முறைகள். அ மு முக்கியமா நுகர்வோருக்கு பொருட்கள் வந்து சேரும் முறைகள் வந்து 2 முறைக்கு. நேரடி விநியோகம், அடுத்தது வந்து நேரல் விநியோகம். நேரடி விநியோகம்னு சொன்னா, ஒரு உற்பத்தியாளன் ஒரு பொருள உற்பத்தி செய்றவன்ட்ட நேரடியா நுகர்வோனுக்கு போறது. உதாரணத்துக்கு வந்து தளபாடங்கள் உற்பத்தி செய்றவன்ட்ட நேரடியா அவன்கிட்ட இருந்தே ஒரு நாங்க எங்கட இறுதி யூசுக்கு ஒரு வூட்டுக்கு வந்து ஒரு ரூமுக்கான சாமான்கள நேரடியா போயிட்டு தளபாடங்கள உற்பத்தி செய்றவன்ட்ட இருந்து வாங்கிட்டு வர்றது தான் நேரடி விநியோகம். அதே வந்து நேரில் விநியோகம் என்றா எப்படின்னு சொன்னா, நடுவுல வந்து தார்சரி வியாபாரிகள் இருக்கு. அப்படின்னு சொன்னாங்கல்ல சில்லறை வியாபாரி, மொத்த வியாபாரி, முகவர் அது மாதிரி ஆட்கள் இருக்கு. அ இதுல மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு புகையிலும் வந்து 3 பேர் தான் நடுவுல இருக்கு. முகவர், அ மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி. இந்த விநியோக சங்கிலியில உற்பத்தியாளர்ட்டிருந்து நுகர்வோனுக்கு பொருள் போய்த்து சேர்றதுக்கு நடுவுல இருக்கிற ஆட்களோட பேரு தான் இடைநடுவர்கள். இடைநடுவர்களுக்குள்ள வார ஆட்கள் தான் முகவர், மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி. முகவர் என்றா யாருன்னு சொன்னாங்கல்ல, அவர் வந்து அ ஒரு முதல்வருட அதிகாரத்துக்கு கீழ இயங்குற ஆள் தான் முகவர். மொத்த வியாபாரின்னு சொன்னாங்கல்ல, அவர்ட்ட நோக்கம் மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி. இவங்கள டிஃபரெண்ட் பண்றது வந்து அவங்களோட நோக்கத்த வச்சு தான். சில்லறை வியாபாரியோட நோக்கம் வந்து இறுதி நுகர்வுக்காக பொருட்களை விற்பனை செய்றது. மொத்த வியாபாரியோட நோக்கம் வந்து திருப்பி விக்கணுமென்ற நோக்கத்துக்கு எடுக்கிற ஆட்களுக்கு சாமான குடுக்குறது. அப்படின்னு சொன்னா, அ சில்லறை வியாபாரி வித்த சாமான் வந்து மறுக இன்னொருத்தருக்கு அந்த சாமான் விற்கப்படுறதுன்னு அர்த்தம். அ மொத்த வியாபாரி வந்து அவர்ட்ட கையில இருந்து குடுக்குற சாமான் வந்து எடுத்துட்டு போறால் இன்னொருத்தருக்கு மறுக இன்னொரு அமௌண்ட் வச்சு விக்கிற, இல்ல இன்னொரு இது பண்ணி விக்கிறேன்னு சொன்னா தான் அது மொத்த வியாபாரம். மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரத்த வேறுபடுத்துறது வந்து அவங்களோட நோக்கத்த வச்சு. அவங்க அவங்க சாமான் விக்கிற நோக்கத்த வச்சு. அவங்க வந்து இறுதி நுகர்வுக்காக வித்தாகல்ல, அது வந்து சில்லறை வியாபாரம். மீள் விற்பனை நோக்குல வித்தாகல்ல, அது மொத்த வியாபாரம். சரி, நாங்க இப்ப பார்க்க போறது என்னன்னு சொன்னால்ல, முகவர்கள். முகவர்கள் வந்து மொத்தம் 5 வகைப்படிய. 1 வந்து தரக முகவர். தரக முகவர் என்னன்னு சொன்னால்ல, முதல்வருக்கு அனுகூலமாகும் வகையில் தனது விருப்பத்தின் அடிப்படையில். நேற்றைக்கு வந்து தரக முகவருக்கும், காரணிகருக்கும் டிஃபரெண்ட் வர்றது வந்து, தரக முகவர் வந்து தனது விருப்பத்தின் அடிப்படையில பொருட்கள், சேவைகள இந்த கொள்வனவு, விற்பனை செயற்பாடுகள்ல செய்த. அ காரணிகர் வந்து அவர் வந்து முதல்வருக்கு சார்பாக முதல்வர் எப்படி சொல்லியோ, அப்படி பொருட்கள் சேவைகள வந்து அவருடைய பேர்ல கொள்வனவு விற்பனைகள செய்தார். அதுதான் அவங்க 2 பேருக்கும் டிஃபரெண்ட். அடுத்து வந்து தரகர். தரகர்ன்னு சொன்னாங்கல்ல, கொள்வனவாளரையும், விற்பனையாளரையும் அ ஒன்று சேர்த்து அவங்களுக்கு இடையில வந்து ஒரு வியாபாரத்த ஏற்படுத்தி விட்டுட்டு, அதிலிருந்து 2 பேர்கிட்ட இருந்தும் அவங்க தரகு பணத்த வாங்கிக் கொள்ளியும். அதுதான் தரகர். ஏல விற்பனையாளர்ன்னு சொன்னாங்கல்ல, ஒரு சாமான விக்கிறதுக்காக வேண்டி ஏலமுட்றார். ஏலமிட்டு அவர் அங்கட்டக்கு இந்த பொறுப்பா இருந்து, அந்த ஏலத்த நடாத்தி, அவர் அதுக்கான ஏல ஏல பணத்த பெற்றுக்கொண்டா, அது அவரு வந்து ஏல விற்பனையாளர். பொறுப்பு முகவர். பொறுப்பு முகவர் என்றா யாருன்னு சொன்னாங்கல்ல, முதல்வர் சார்பாக அவரு கடன் விற்பனை செய்றார். அப்படின்னு சொன்னா, முதல்வர்ட்ட இருந்து பொருள வாங்கி இன்னொருத்தருக்கு கடனுக்கு வித்துட்டு, அந்த
இந்த கடன் பணத்தை இவர் பெற்றுதாரத்துக்கு இவர் பொறுப்பாயிக்கு. அதான் பொறுப்பு முகவர். முகவர்கள் வந்து 5 வகை: தரக முகவர், காரணியர், தரகர், ஏல விற்பனையாளர், பொறுப்பு முகவர். அடுத்து வந்து வியாபாரத்துல இந்த இடைநடுவர் தாரு, ஆம், முகவர், மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி இவங்களை பயன்படுத்தியதால எங்களுக்கு சில அனுகூலங்களும் கிடைச்சு, சில பிரதிகூலங்களும் கிடைச்சு. அனுகூலம் என்னன்னு சொன்னால, ஆம், இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு பொருளை வந்து அவங்க லான்ச் பண்ணின்னு சொன்னா, அந்த பொருள் வந்து தாருக்கு இந்த தேவையோ அந்த ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்க்க லேசி. ஏன்டா அதுல வந்து இப்ப சில்லறை வியாபாரிக்கு தெரியும், தாரு இந்த பொருளை வந்து இந்த பொருளுக்கு எடுக்கி. ஆனா அந்த உற்பத்தியாளருக்கு தெரியா இந்த பொருளை வந்து தாருக்கு கொண்டு போய் நாங்க சேர்க்கணும்னு சொல்லி அதை சுற்றி அவர் வந்து முகவர்கிட்ட கொடுக்க, முகவர் வந்து மொத்த வியாபாரத்தை கொடுத்து, அப்படி இந்த இந்த சரியான ஆளுக்கு போயிட்டு சேர்றதுக்குரிய சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி சந்தை தகவல்களை இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சந்தை தகவல்களை இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு சொன்னா, இப்ப ஆம், ஆக பணிக்கு நுகர்வோரோட தொடர்பு வச்சுக்கொள்ளிய வந்து சில்லறை வியாபாரி தான். சில்லறை வியாபாரிக்கு வந்து சந்தை தகவல்கள் வந்து கூடவா இருக்கும். ஏன்டா அவர் வந்து நுகர்வோரோட இருக்கு. நுகர்வோருக்கு எது விருப்பம் இல்ல, நுகர்வோர் எந்த வகையான பொருட்களை வாங்கி அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதை வந்து உற்பத்தியாளருக்கு அவர்ட்டால எடுத்து கொடுக்கணும். இல்ல உற்பத்தியாளர் வந்து நேரடியா சந்தைக்கு போறதால அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. அதே நேரம் அடுத்த அனுகூலம் வந்து இலகுவாக பரிமாற்ற செயல்முறை இடம்பெறும். பரிமாற்ற செயல்முறை இலகுவா இடம்பெறும் என்ற எப்படின்னு சொன்னால, இப்ப உற்பத்தியாளர்கிட்ட தான் எல்லாரும் வந்து வாங்குற மாதிரி இருந்தால உற்பத்தியாளருக்கு அது ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கும். எங்க தார்ட்ட கொண்டு போய் குடுக்கிய எப்படி நாங்க இது அவரோட ஆம், உற்பத்தியை மட்டும் செய்யாம அவரு கொண்டு போறதுக்கு வேறவா இது வைக்கணும், அதெல்லாம் நிறைய விளைவிக்கும். இதே வந்து அவங்கள இடைநடுவர்கள் இருந்தாகல அந்த சரியான இடத்துக்கு கொண்டு போய்த்து எங்க கொண்டு போய்த்து விற்கணும் அதெல்லாம், கடைசிக்கு சில்லறை வியாபாரத்தை கொண்டு போய்த்து அங்க அவரு எடுத்துட்டு போய்த்து நுகர்வோர்ட்ட குடுக்கிய மாதிரி இருக்கும். அது லேசா இருக்கும் எல்லாம். அடுத்து வந்து பிரதிகூலங்கள். பிரதிகூலங்கள் என்றாகல, பிரதிகூலங்கள் பொதுவா 2 தான் நீக்கி. வேற ஒண்ணும் இது இல்ல. பொருட்கள் சேவைகளோட விலை வந்து அதிகரிச்சும். இப்போ வந்து நடுவுல வந்து நிறைய ஆட்கள் வரக்குள்ள அவங்கள வந்து உற்பத்தியாளர்ட்ட இருந்து வாரத்தை விட உற்பத்தியாளர்ட்ட இருந்து இந்த மொத்த வியாபாரத்து வரக்குள்ள அவர் ஒரு கூடவா ஒரு விலையை வச்சு தான் அடுத்த சில்லறை வியாபாரி கொடுப்பாரு. சில்லறை வியாபாரி அதற்கு இன்னொரு லாபத்தை வச்சு தான் நுகர்வோரு குடிக்க சரி விலை மட்டம் வந்து அதிகரிக்கும். அடுத்தது வந்து சந்தையில் தேவையற்ற பொருட்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடும். எப்படி பொருட்கள் கட்டுப்பாடு ஏற்படுன்னு சொன்னா, இப்ப அந்த பொருள்ட வந்து போற வேகம் வந்து இங்கிருந்து இங்கே போற வேகம், அம் உற்பத்தியாளர்ட்டிருந்து மொத்த வியாபாரி போறது, மொத்த வியாபாரத்திலிருந்து முகவர்தார் சரி இந்த தொடர்பு பட்டிருந்து அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட இருந்து சில்லறை வியாபாரிக்கு வரணும். அப்படின்னு சொல்லி அந்த வேகம் வந்து குறைவாயிக்கும். அ நேரடியா நுகர்வோன் வந்து உற்பத்தியாளர்ட்ட வாங்கியா இருந்தால, அது ஒரு நாள்ல நடக்கேன்னு சொன்னா, இப்ப இடைநடுவர்கள் நடுவுல இருந்துச்சுன்னா, அது 5, 6 நாள் போகும். அதுதான் பிரதிகூலங்கள் 2. அடுத்தது சில்லறை வியாபாரம். சில்லறை வியாபாரம் என்ன இப்ப நிறைய முறை பார்த்துட்டா, இறுதி நுகர்வுக்காக பொருட்கள், சேவைகளை விற்பனை செய்தல். சரியா? இப்படி விற்பனை செய்த ஆள்ட பேரு தான் சில்லறை வியாபாரி. இறுதி நுகர்வுன்ற தெரியும் தானே, இறுதி நுகர்வுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு வந்து அந்த பொருள் வந்து இன்னொரு பயன்பாட்டுக்கு போறதில்ல. இந்த சில்லறை வியாபாரத்தின் பண்புகள். சில்லறை வியாபாரத்தின் பண்புகள் வந்து இறுதி நுகர்வுக்காக பொருட்கள், சேவைகளை விற்பனை செய்தல். அது ஓகே. பல்வேறு வகையான பொருட்களை விற்பனைக்கு முன்வைத்தல். சில்லறை வியாபாரின்னா எப்படின்னு சொன்னா, இப்போ சில்லறை வியாபாரிக்கும் மொத்த வியாபாரிக்கும் டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னால, அ மொத்த வியாபாரி வந்து இப்ப எங்கர் கம்பெனியில வந்து எங்கர் மட்டும் தான் நீக்கி. அதே நேரம் இப்ப ரத்தி கம்பெனியில ரத்தி மட்டும் தான் நீக்கி. இப்ப தேயிலை கம்பெனியில அந்த வகையான தேயிலை மட்டும் தான் நீக்கி. அதுதான் மொத்த வியாபாரி. மொத்த வியாபாரிட்ட வந்து அவர்ட சம்பந்தப்பட்ட பொருள்ட வந்து அ நெறைய நிறையக்கி அவர் வந்து அத லொட்டா வச்சுக்கொண்டிருக்கி. அத அப்படியே வந்து சில்லறை வியாபாரி எப்படி எடுக்கிய இப்ப எல்லாத்துலயுமே ஏங்கர்ல கொஞ்சம், ரத்தில கொஞ்சம், அ தேயிலைல கொஞ்சம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கி. அவர்ட்ட வந்து எல்லா வகையான சாமானும் மிக்கி. பல்வேறு வகையான பொருட்கள், சேவைகளை முன்வைத்தார். அப்புறம் நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை தேவையான அளவில் இடம்பெடுத்தல். இப்ப வந்து 1 கிலோ தேவையா? 2 கிலோ தேவையா? 500 கிராம் தேவையா? வேண்டிய அளவு வந்து எங்கள்ட்ட வந்து இவர்ட்ட போய் தான் எடுக்கணும். ஆனா மொத்த வியாபாரத்த அப்படி இல்ல. மொத்த வியாபாரத்த வந்து பெரும் பெரிய 10 கிலோ, 100 கிலோ அப்படித்தான் எடுக்கணும். அடுத்து வந்து கடன் அடிப்படையில பொருட்கள் விற்பனை செய்தல். கடன் அடிப்படையில பொருட்கள் விற்பனை செய்தல்ன்னு சொன்னா, அவருக்கு வந்து பொதுவா நுகர்வோரோட வந்து நல்லா தொடர்பு இருப்பாரு. அதனால அவர் வந்து கடன் அடிப்படையில பொருட்கள், சேவைகளை விற்பனை செய்து ஆளா காணப்படுவாரு. அப்புறம் நுகர்வோருடன் நெருங்கிய தொடர்பை பேணுவாரு. அடுத்து வந்து சில்லறை வியாபாரத்தினால் ஆற்றப்படும் சேவைகள்.
இந்த சில்லறை வியாபாரத்தால உற்பத்தியாளருக்கு, நுகர்வோருக்கு, அடுத்து வந்து மொத்த வியாபாரிக்கு. அவங்க 3 பேருக்கும் வந்து என்னென்ன பயன் கிடைச்சு, என்னென்ன சேவைகள் கிடைச்சுன்னு சொல்லி. அத பார்த்ததுல உற்பத்தியாளருக்கு வந்து புதிய உற்பத்திகளை நுகர்வோருக்கு அறிமுகப்படுத்தல். இப்ப வந்து உற்பத்தியாளர் செய்த உற்பத்திகள வந்து, அத வந்து நுகர்வோருக்கு அறிமுகப்படுத்தியன்னு சொன்னா, அ சி சில்லறை வியாபாரி தான் அறிமுகப்படுத்தணும். உற்பத்தியாளரை வந்து அறிமுகப்படுத்துறல்ல. அடுத்து வந்து உற்பத்தியாளர்ட்ட இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து, இப்ப எங்கர் கம்பெனில ஒரு இந்த அட்வர்டைஸ் போர்டு ஒண்ட அந்த சில்லறை வியாபாரியிட கடையில வச்சு, என்கரண்ட் போட்டு அவருடைய பேரு இதாக்கின மாதிரி கடையில வச்சு. அதெல்லாம் அவருக்கு உற்பத்தியாளருக்கு கிடைச்சிய பயன்கள். சில்லறை வியாபாரத்திலிருந்து. அடுத்து வந்து பொருள் விற்பனையின் பின் உற்பத்தியாளர் தொடர்பான நுகர்வோருக்கு கருத்துக்களை உற்பத்தியாளருக்கு வழங்குதலோ. இப்ப வந்து அ ஒரு பொருள வந்து விற்பனை செய்ற, அந்த பொருள் வந்து எப்படி இந்த பொருள் வந்து நுகர்வோருக்கு விருப்பமா, இந்த பொருள் தினசரி மாற்றம் செய்யணுமா? அப்படியான தகவல்கள வந்து உற்பத்தியாளருக்கு இந்த சில்லறை வியாபாரி குடுக்கிய. அதெல்லாம் சில்லறை வியாபாரிட்டருந்து உற்பத்தியாளருக்கு கிடைச்ச அனுகூலங்கள். மொத்த வியாபாரிக்கு கிடைச்ச அனுகூலம் என்னன்னு சொன்னால, அ அவரு வந்து கொண்டு வந்து இப்ப மொத்த வியாபாரி வந்து லொட்டா 100 கிலோ, 200 கிலோன்னு கொண்டு வந்து களஞ்சியப்படுத்தி வச்சுக்கிய பொருட்கள வந்து அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நுகர்வோருக்கு விநியோகிச்சு. அது வந்து மொத்த வியாபாரிக்கு கிடைச்சது. அடுத்தது வந்து நுகர்வோரின் விருப்பு வெறுப்புகள் போன்ற தகவல்களை வழங்குது. இவருக்கும் அந்த நுகர்வோருக்கு எது விருப்பம், நுகர்வோருக்கு எது விருப்பம் இல்லன்னு சொல்லி மொத்த வியாபாரிக்கு அந்த தகவல குடுத்து, அவர் அதுகள கொண்டு வந்து வைப்பாரு. அடுத்து வந்து மொத்த வியாபார கருமங்களை மேம்பாட்டுக்கு பங்களிப்பு செய்தல். அடுத்து வந்து நுகர்வோருக்கு. நுகர்வோருக்கு என்னென்ன அ சில்லறை வியாபாரிகிட்டேருந்து கிடைச்ச அனுகூலங்கள்ன்னு சொன்னார்ல, அவர் வந்து கடன் அடிப்படையில பொருட்கள், சேவைகள வழங்குதல். பொதுவா வந்து நல்ல தொடர்புளிக்கிறதால அவங்களுக்கு கடன் கேட்டாலும் கடன் கடன் அடிப்படையில பொருட்கள், சேவைகள வழங்கிட்டு இருப்பாரு. அடுத்து வந்து புதிய பொருட்கள், சேவைகள அறிமுகப்படுத்தல். என்ன சரி மார்க்கெட்ல புதுசா வந்ததுன்னு சொன்னா, அத வந்து சில்லறை வியாபாரி தான் நுகர்வோருக்கு அறிமுகப்படுத்துறார். அதனால நுகர்வோர் பயணிக்கும். அ தேவைக்கேற்ப பல்வேறு வகையான பொருட்களை வழங்குதல். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாதிரி பல்வேறு வகையான பொருட்கள வழங்கிய. எல்லா வகையான பொருட்களும் அவங்கள்ட்ட இருக்கு. நுகர்வோரின் பல்வேறு வசதிகளை வழங்குதல். நுகர்வோருக்கு பல்வேறு வசதிகளை வழங்குதல். அப்படின்னு சொன்னால நுகர்வோர் கார்ட் பேமெண்ட் இருக்கு. அவங்களுக்கு பேமெண்ட் செய்த முறைகள பல்வேறு வகையான பல்வேறு வகையா வழங்கிய, அதே நேரம் கடன் அடிப்படையில் வழங்கிய அந்த இதுகள் தான் இதில் எல்லாம் சேர்ந்து வரும். சில்லறை வியாபாரத்தின் நவீன போக்குகள். இப்ப சில்லறை வியாபாரம் எத நோக்கி போய்த்து கொண்டிருக்கு? இப்ப வந்து சில்லறை வியாபாரத்துல வந்திக்க தொழில்நுட்பங்கள்ன்ற மாரி தான் இது. புதிய தொழில்நுட்பங்கள் செயற்படுத்து. இப்ப சில்லறை வியாபாரத்துல அ விலையிடலுக்கு வந்து அவங்க வந்து அந்த நிரல் குறியீட்டு முறை, அந்த கியூஆர் சிஸ்டத்த பயன்படுத்திய. அடுத்து வந்து கொடுப்பனவுகளுக்கு வந்து டெபிட் கார்ட், கிரெடிட் கார்ட் அதுகள் எல்லாம் பயன்படுத்தி, அடுத்து அவங்க மேற்பார்வை செய்யறதுக்கு வந்து சிசிடிவி அதெல்லாம் பயன்படுத்தி. இதெல்லாம் வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்கள வந்து அவங்களோட பிசினஸ்ல கொண்டு வந்திருக்கு. அது வந்து சில்லறை வியாபாரத்த ஒரு நவீன போக்குண்டு. அதே மாதிரி திறந்து வைக்கும் கால அளவை நீடித்தல். இப்ப சில கடைகள் வந்து இப்ப 24 ஹவரும் தொறந்து வச்சுக்கி. அப்படியே திறந்து வைக்கும் கால அளவுகள வந்து நீடிச்சுட்டு இப்ப போற போக்குல. அடுத்து என்னன்னு சொன்னா, சேவை வளங்களுடன் சில்லறை வியாபார நிலையங்கள் இணைக்கப்பட்டிருத்தல். எப்படின்னு சொன்னால, இப்ப ஒரு கடை சூப்பர் மார்க்கெட் ஒண்டிக்கி, அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஏடிஎம் ஒண்ணு சேர்த்து வச்சுக்கி. அந்த பேங்க் பேங்க் சேவைய வந்து இந்த இது அந்த சில்லறை வியாபார நிலையத்துக்கு பக்கத்துல சேர்த்து வச்சுக்க. அதுதான் சொல்றேன் சேவை வழங்குற சில்லறை வியாபார நிலையங்களை இணைக்கப்பட்டிருத்தல். அடுத்து வந்து தன்னியக்க விற்பனை இயந்திரம். தன்னியக்க விற்பனை இயந்திரம் என்று சொன்னா, அந்த இப்ப வெளிநாட்டுகள்ல எல்லாமேக்கி, அந்த நீங்க சல்லிய மட்டும் போட்டுட்டு, அதுல உங்களுக்கு தேவையான இப்ப ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தேவைன்னு சொன்னா, அந்த கூல் ட்ரிங்க்ஸ வந்து அந்த ஏடிஎம் மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஏடிஎம் பாக்ஸுக்குள்ள அடுக்கி அடுக்கி வச்சுப்பாங்க. அதுல வந்து